ஒரு இறப்புங்க. ஒரு தாய், அதாவது ஒரு 30 வயசு பிள்ளை 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால், நம்பிக்கை ஒரு சில இதில் நம்பிக்கை, ஒரு சிலதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்து, ஆனால் கடைசி நிமிஷம் அந்த நம்பிக்கை வரப்போ அது பலன் அளிக்கலை. என்னன்னு நான் விவரமாக சொல்கிறேன், முழுசாக கேளுங்க வீடியோவை. சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங். ரவாங் வந்து கேஎல் ஸ்லாங் வருங்க. ஏன்னா ரவாங் நிறைய இடத்துல இருக்குது. நான் ரவாங் கேஎல் ஸ்லாங் வரல இருக்கேன். ஓகே, என்ன விஷயத்த சொல்ல வரேன்னா, நம்ம குற்றுநோயை பற்றி தான். கேன்சருன்ற சீக்கு வந்து நல்லா கேளுங்க எல்லாருமே. அது வந்து ஒரு கட்டி 2 கட்டி இல்லை. இப்போ ஒரு கட்டி வந்துருச்சுன்னா அடுத்த கட்டி வந்து வேறு இடத்துல வந்துருச்சுன்னா 4வது ஸ்டேஜ்னுவாங்க. ஒரு இடத்துல இருக்கிறப்ப தான் அது 1 2 3ன்னுவாங்க. அதே வேறு இடத்துக்கு வந்துருச்சுன்னா அது 4வது ஸ்டேஜ். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சில இடத்துல வந்து மருத்துவமனையில் எங்கேயும் வந்து இதை பற்றி விவரமாக சொல்ல மாட்டாங்க. அதனால ரொம்ப பேருக்கு இதை பற்றி தெரிய மாட்டுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வந்து 4வது ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. ஏன்னா அதுக்கு அங்கிட்டு அது அதோட அதாவது கொத்து கொத்தாக அங்கங்கே நிறையா வந்துடும். இப்போ ஒரு கட்டி நம்ம உடம்புல வந்தாலுமே அதை அழிக்கிறதுக்கு மருத்துவமனையில் கீமோ, ரேடியோதெரபி இந்த மாதிரி நிறையா செய்கிறோம். ஆனால் அதுக்கே அது அழிய மாட்டுது, பக்கம் பக்கமாக வந்துடுதுன்றாங்க. இப்போ 4வது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு வேறு இடத்துல வந்துடும். அப்போ அது பட்டு 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 பட்டுன்னு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்கள், இப்போ நான்லாம் தெய்வத்து வழிபாடு, பிரபஞ்சம் கூட பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம், மூலிகை, நானும் மூலிகை எடுக்கிறேங்க. என்னோடய சொந்த மூலிகை நான் செஞ்சு சாப்பிட்றேன். அதே மாதிரி நம்மளோட சப்ளிமெண்ட், அதாவது சப்ளிமெண்ட் இதை சொல்ல முடியாது, ஃபங்க்ஷனல் ஃபுட்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட் சொன்னால் கூட அது ஒரு மாதிரி மருந்துன்னு தான் சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் ஃபுட்னால் என்னன்னா, நம்ம அன்னாடிக்கு சாப்பிட்ற சாப்பாடு, உணவு, அது வந்து எந்த பாதிப்பும் இல்லாதது, அதில் செய்யப்பட்டது தான் இது. இதெல்லாம் ஃபங்க்ஷனல் ஃபுட், அன்னாட சாப்பாடு அப்படின்னுவோம். ஸோ அந்த பாதிப்பு இல்லாதது தான் நானும் சாப்பிட்றேன். பட் இன்றைக்கும் நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், தெம்பாக இருக்கேன் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதெல்லாம். ஸோ நம்மளும் வந்து நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுக்குறோம். இன்னும் நிறைய பேர் வெளியில் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த நோய் இருக்குதுன்னு தெரியுதோ ஆரம்ப காலமே தயவு செஞ்சு வந்துடுங்க. நான் சொல்லித்தரேன் எப்படி இதை சரிப்படுத்துறது, குணப்படுத்துறதுன்னு. லேட்டாகி வந்தீங்கன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் மட்டும் இல்லை, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், விவரமாக தெரிஞ்சுக்கணும். எப்படி இதை நம்ம குணப்படுத்துறது, இதை அவ்வளோ சுருக்க அழிக்க முடியாது. ஆனால் அதுக்கும் வழிமுறைப்பற இருக்குது நம்ம செய்கிறதுக்கு. அதை படிப்படியாக நம்ம சரிப்படுத்தி கொண்டு வந்துடலாம். அது உங்கள் நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.